விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிராம்பு, ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன். இதில் நான் 2 ரோசாப்பூ சேர்த்துக்கிறேன். பூக்களில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் அது கேன்சரை ஃபைட் பண்ணும், கேன்சருக்கு எதிராக ஃபைட் பண்ணும். அதனால் பூக்கள், எடிபிள் பூக்கள் அப்படிங்கிறது முல்லைப்பூ, நல்லா வாஷ் செய்துட்டு முல்லைப்பூ யூஸ் பண்ணிக்கலாம் தேநீர் தயாரிக்கிறதுக்காக. அண்டு நம்ம மாரிகோல்டு பூக்கள் அதுவும் கழுகிட்டு அதையும் தேநீர் வச்சு குடிக்கலாம். ரோசாப்பூலையும் தேநீர் வச்சு குடிக்கலாம். ஆரஞ்சு தோலில் தேநீர் வச்சு குடிக்கலாம். இப்போ இதில் பைனாப்பிள் கேசரின்னு ஒன்று உண்டு. பைனாப்பிள் நம்ம இந்த தண்ணி வைக்கிறோம் இல்லையா வேகிறதுக்கு, அதில் கொஞ்சம் பைனாப்பிளை அரைச்சி கூழ் பண்ணி மேலே விட்டுட்டு அதை பண்ணினோன்னா பைனாப்பிள் ஃப்ரூட் கேசரி ஆச்சு. இப்போ இதில் நம்ம வேணால் ஏத்தப்பழம் வேணால் போட்டுக்கலாம். நம்ம பழுத்த பழம் இப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ரொம்ப சூட்டபிள், சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இதெல்லாம் அழகாக கட் பண்ணி இது தனியாக சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி இது சாப்பிட்லாம். உங்களுக்கு ஸ்வீட்டு குறையிறதுனால நிறைய ஸ்வீட்டு, 1 கிளாஸ் சுகர் சிலப்போ இதுக்கு பற்ற மாட்டேங்குதுன்னு வரும்போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி நம்ம சமாளிக்கலாம். அதனால் நமக்கு உடம்புக்கு அதிகமான கெடுதல் இருக்கிறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸாக நம்ம ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஹல்வா மாதிரி, பைனாப்பிள் ஹல்வா அண்ட் கேரட் ஹல்வா, என்ன ஜூஸ் வேணுமோ அந்த ஜூஸாக அடித்து சாறு எடுத்துக்கிறதுனா சாறு, இல்லைன்னா கேரட்டை கூட டேரெக்டாக போட்டுக்கலாம், அது கேரட் அல்வாவாக மாறிடும். ஆனால் இதில் வந்து பைனாப்பிள் போடலாம். அண்டு மாதிரி ஏத்தப்பழம் ரொம்ப பழுத்த பழமாக இருக்குன்னா அதை போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பழமும் சர்க்கரையும் அப்படின்னு சொல்லுவாள். பழம், சர்க்கரை, தேன் இதெல்லாம் நேச்சுரல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் இல்லையா. அது மட்டும் இல்லை, கண்டென்ஸ்டு மில்க் இருந்தாலும் நல்ல ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் அது. பாலும் கண்டென்ஸ்டு. இதில் கொஞ்சம் நான் அடுத்த ஸ்வீட்டு சேர்க்குறேன். என்ன வீட்டில் யாரும் சாப்பிடாமல் இருக்கிற ஒரு பொருள் இப்படித்தான் யூஸ் பண்ணிக்கலாம். தொட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன தெரியுமா, முருகன் கோவிலேருந்து கிடச்ச பஞ்சாமிர்தம். இது தனியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது ஸ்வீட்டனிங் ஏஜென்ட். பஞ்சாமிரத்தில் என்ன சேரும், பழம், கல்கண்டு, தேன், பேரிச்சம்பழம், சர்க்கரை இல்லையா. பழம், தேன், பேரிச்சம்பழம், சர்க்கரை, கல்கண்டு இதெல்லாம் சேருதான் பஞ்சாமிரத்தில். இதில் கொஞ்சம் பழமும் சேர்த்துக்கிறேன், நேந்திரம் பழம். இதை சொல்கிறேனே, எந்த பொருள் எப்போ சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எல்லா சாமானும் நம்ம செஞ்சு செய்யணும். பஞ்சாமிரத்தில் அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்குது. ரோஜா பூவிலும் அது ஒரு மனம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, பழம் இருக்குது, இதில் வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. இப்போ இந்த சூடில் இது இப்படி மிக்ஸ் ஆக்கி வச்சுக்கிட்டா ஃப்ரூட்ஸ் அல்வா மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க.
இப்போ இதில் நமக்கு என்ன சொல்கிறது, பாதாம் இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, உலர் திராட்சை இருக்குது, இப்போ ஏத்தப்பழம். நம்ம ரவா வந்து நல்ல சூடாக இருக்குது, அதனால் இந்த பழம் அந்த சூட்டில் மட்டும் வெந்தால் போதும் இல்லையா. சர்க்கரையில் இந்த நேந்திரம் பழத்தை நல்லா வாட்டிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு விட்டு அதில் சர்க்கரையை போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விட் ஆனதுக்கப்புறம் இந்த இந்த நேந்திரம் பழத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் செப்பரேட் பாத்திரம்லாம் தேவை, நெய்யெல்லாம் போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு வாட்டி எடுக்கிறதுக்கு. ஆனால் நான் இந்த ரவாயிலே இதை மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த தண்ணி இந்த ரவா இழுத்துக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா வாட்டர் வேண்டாம். நம்ம சர்க்கரைக்கு பகரம் பஞ்சாமிர்தம் என்கிட்ட இருந்துச்சு, நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் பஞ்சாமிர்தம் இல்லைன்னு உண்டான பழுத்த பழங்கள், பேரிச்சம்பழம், அப்புறம் இந்த தேன், சர்க்கரை, இதெல்லாம் கூட நம்ம ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டு. ஆனால் அதுக்கு பேர் கேசரி அல்ல. இது இப்போ ரவா ஸ்வீட்டுன்னா சொல்லப்படும். ஃப்ரூட் ஹல்வா ஏதாவது பேர் மாற்றி வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம கேசரியில் ஆரம்பித்து எங்கே வந்துட்டோம், அதாகும் நம்ம கிச்சன் ராணிகளுடைய ஒரு மூடு ஸ்விங்குங்கிறது. மூடு எப்போ சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. சில பொருள் இல்லாத சமயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இப்படி தான் செய்யணும்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. அந்த ஸ்வீட்டுக்கு ரவா கூட சுகர் சேர்க்கணும், அதை பாலில் வேக வச்சு சேர்க்குறோம், அதுதான் கேசரி. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது, கட் பண்ணி அதில் போட்டு இந்த சூட்லேயே வேக விடுறோம், அவ்வளோதான். இப்போ லைட்டாக சின்னதாக ஒரு தீயை வேணால் வச்சுக்கலாம். நல்ல சூடு இருக்குது. ரோஜாப்பூ எங்கே போட்டேன்னே தெரியல, காணாமல் போச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கோம். பஞ்சாமிர்தம் ஒரு 1.5 ஸ்பூனுக்கிட்ட நான் பஞ்சாமிர்தம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஃபுல் நேந்திர பழம் சேர்த்துருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பழம் கிடச்சிதுன்னா ஒரு 1/2 கிளாஸு ரவா போட்டு 1/2 கிளாஸு சுகர், கொஞ்சம் தேன், சர்க்கரை, உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம், என்ன இருக்கோ அதை நெய்யில் லைட்டாக வறுத்து கிறிஸ்பி ஆகினதுக்கப்புறம் இதில் கொட்டி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறதுக்கு பயப்பட்டால் தேன், சர்க்கரை, கருப்பட்டி, பனங்கல்கண்டு, சுகர் எது இருந்தாலும் என்ன ஸ்வீட்டு வீட்டில் இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிடலாம். இதுதான் நம்ம லோக்கல் கேக்கு. இதை அழகாக பேக்கிங் கேக்கில் பண்ணினா நம்ம கேக்குன்னு சாப்பிட்றோம். நம்ம ரவா ஸ்வீட்லேயும் இதே போல் கொண்டு வர முடியும். லைட்டாக நான் ஹீட் பண்ணுறேன். ஸோ அதில் அடுத்து இருக்கிற நெய்யை வெளியில் வந்து மொத்தத்தில் இப்படி கோட்டிங் ஆகும். அதிக நேரம் தீ போடக்கூடாது, சின்ன தீ தான் கடம்பாங்கி நான் போட்டிருக்கேன். இது தீ அதிகம் தேவையில்லை. இது இப்போ நீங்கள் தண்ணியும் சேர்க்க வேண்டாம், இதிலே இந்த சூடுலேயே அது பைண்டிங் ஆகி இருந்துக்கும். ஆல்ரெடி இந்த பழம் மட்டும்தான், அதுவும் நம்ம ரெடியாக சாப்பிட்ற பழம் தானே, அது இப்போ குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ரவாயில் இருக்கிற ஸ்வீட்டு அந்த சூடுலேயே இந்த ஏத்தப்பழம் வெந்துடும். ஓகே, இது இப்போ ஏத்தப்பழம் தனியாக உங்களுக்கு ஸ்வீட் பண்ணி சாப்பிடணும், ரவா வேண்டாம் அப்படின்னு உண்டானால், இல்லை நீங்கள் ரவா கூட அந்த பழத்தை சேர்க்கணுன்னாலும் இந்த பால் வேகுது இல்லையா, பால் வேகிற கூட்டத்தில் முதல்ல பால்லையே இந்த பழத்தை போட்டுருங்க. பழத்தை போட்டுட்டு அது மேலே ரவாயை கொட்டி அப்படியே சேர்த்து கிண்டிட்டா போதும். இப்போ லேட்டாக நான் கிண்டுற மாதிரி கிண்டாமல் பால்லையே நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸு, சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து அது மேலே ரவையை கொட்டி கிண்டி எடுத்துட்டா போதும். என்ன ஒரு 1/4 கிளாஸு பாலை அதிகமாக விட்டுட்டா போதும். பாலோ இல்லைன்னா வெள்ளத்தில் நம்ம வெறும் தண்ணியிலே நம்ம செய்யலாம். தண்ணியிலே செய்யலாம். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பாக்கி எல்லாத்துலேயும் தண்ணியிலே நம்ம அது வேகிச்சு எடுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அந்த ஷைனிங் குறையும். நம்ம நெய்யோ எண்ணெயோ யூஸ் பண்ணும்போது ஷைனிங்காக இருக்கும் ஸ்வீட்டு, கொஞ்சம் ஷைனிங் குறையும், அவ்வளோதான். உங்களுக்கு நெய் கான்ஷியஸ் இருந்தால் தண்ணியிலே கொஞ்சம் அதிகமாக தண்ணியை சூடு பண்ணி அதில் விட்டு அதில் வேக வச்சு சாப்பிட்லாம், உப்புமா சாப்பிட்ற மாதிரி. இல்லையா? இப்போ நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் ஏகதேசம் எத்தனையோ நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கு. நட்ஸு, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, ஃப்ளவரு, ரோஜா பூ போட்டிருக்கேன், ஃப்ளவரு, அவ்வளோதான்.
2 கிராம்பும் போட்டிருக்கேன். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே தாங்காது. இனி அப்புறம் ரோஸ்ட் ஆகிடும், நம்மளோட கேசரி ரோஸ்ட் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஃப்ரூட் கேசரி தயார் हो चुका है. ரொம்ப ஸ்வீட்ஸு நல்லாயிருக்கு. இது உங்களுக்கு சூடோடு சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். Decoration. Thank you for watching.